ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சேமியா பால் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசி வச்சு பாயசம், பருப்பு பாயசம்லாம் போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ சேமியா பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 லிட்டர் அளவு தண்ணி, 200 ml பால் வந்து சரியா இருக்கும். உங்களுக்கு பால் ஃபிளேவர் அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற கேப்ல ஏலக்காய் பவுடர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 5 ஏலக்காய். இது வந்து அப்படியே அரைக்கும் போது நமக்கு பவுடர் ஆகாது. அதனால ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க நான் 200 கிராம் அளவு சேமியா எடுத்திருக்கேன். இதை வந்து 1-2 அப்படியே உடைச்சி விட்டுட்டு நம்ம தண்ணியில சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்க நெய்ல கூட வறுத்து கூட செய்யலாம். நான் இன்னைக்கு நெய்ல எல்லாம் எதுவுமே வறுக்கல, டைரக்டா சேர்த்திருக்கேன். நெய்ல வறுத்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சேமியா வந்து நல்லா வெந்து வரணும், அந்த அளவு வெந்து வரட்டும். இப்ப இங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. இப்ப நல்லா நமக்கு தண்ணியா தான் இருக்கும். நம்ம வச்சு முடிச்சு ஆறுறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்ததுமே நல்லா ஆற நமக்கு வந்து பாயசம் திக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியா ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்ப இதோட சக்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 200 ml கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம டீ குடிக்கிற கிளாஸ்ல 1 கிளாஸ். அண்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் சக்கரை பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்ப இங்க ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இதுல வந்து உங்களுக்கு பால் ஃபிளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நெய்யில வந்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பால் ஊத்தி செய்ய போறோம் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜ்ல நான் பால் சேர்த்துக்க போறேன். நமக்கு பார்க்க தான் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். வெந்து வரும்போது நல்லா திக் ஆகிடும். இப்ப இங்க ஒரு வானல் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதுல முந்திரி திராட்சையை கொட்டிக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா செவந்து வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த பாயசத்துல சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப ஆல்மோஸ்ட் நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சில பேருக்கு பால் ஃபிளேவர் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பால் ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல 1 கிளாஸ் அளவு பால் வந்து இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பால் தாங்க சேர்த்திருக்கேன். காய்ச்சின பால்லாம் எதுவுமே கிடையாது, சேர்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு பால் வந்து அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பால் வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பாயசம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா சேமியாவும் வந்து நல்லா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்ச நேரம் இருக்க நமக்கு நல்லா இறுகி வரும். அப்ப நமக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சேமியா பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நமக்கு நல்லா தண்ணியா இருந்தது, கொஞ்சம் ஆறுனது நல்லா எவ்வளவு திக்காகி வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே சூப்பரான இந்த பாயசத்தை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில உங்களை பாக்குறது வரைக்கும் பாய்.